ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் எப்படி ஒரு நிமிஷத்துலேயே ஒரு ஜிஃப் இமேஜ் கிரியேட் பண்ணுறதை சொல்லி பார்க்கலாம். ஜிஃப் இமேஜை நம்ம இமேஜை வச்சு கிரியேட் பண்ண முடியும், வீடியோ வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஜிஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போல் ஓடக்கூடியது தான், ஆனால் அது ஒரு இமேஜாக தான் கருதப்படும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஃபை வச்சு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படியே ஜிஃப் ஃபைல வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஜிஃப் ஃபைல நம்ம ஃபோனில் எப்படி ஒரு நிமிஷத்தில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஃபை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப் தான் தேவை. அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிஃப் மேக்கர், ஜிஃப் எடிட்டர்னு இருக்கும். இதான் லோகோ, பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஜிஃப் வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஜிஃப், அடுத்து குயிக் எடிட் ஜிஃப், அடுத்து இமேஜ் டு ஜிஃப், அப்புறம் வீடியோ டு ஜிஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஃப் வீடியோ, கம்ப்ரஸ் ஜிஃப், ஜிஃப் இமேஜ், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஜிஃப் எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடிட் ஜிஃபை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணது உங்கள் கேலரியில் உள்ள ஜிஃப் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஜிஃப் எடிட் பண்ணுமோ அந்த ஜிஃபை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி இருக்க ஜிஃபை எடிட் பண்ணுற மெத்தட். ஸோ ஜிஃபை கிரியேட் பண்ணுறதை பற்றி அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஜிஃபை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜிஃபை நம்ம விருப்பப்படி எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ், ஸ்பீடு, டெக்கரேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் ஃபில்டர், ரைட்டிங் டெக்ஸ்ட், இப்படி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பீடை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிஃபோட ஸ்பீடை வந்து நம்ம ஸ்லோ பண்ணுறதும் ஃபாஸ்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிற மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிஃபில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸாக வந்து காமிக்கும். ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம டெலிட் பண்ணோம், நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமை நம்ம இடம் மாற்றி வைக்கணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும், அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணி நமக்கு வேண்டிய இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து மேலே இருக்கிற ஜிஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த ஜிஃப் கூடவே நம்ம பின்னாடி இன்னொரு ஜிஃபை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஜிஃபும் வந்து ஒன்றா வந்து ப்ளே ஆகும். அடுத்து டெக்கரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஏதாச்சும் எமோஜிஸ் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த ஜிஃபை வந்து கிராப் பண்ணிக்கலாம், ரொட்டேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி இதில் இன்னும் நிறைய எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து குயிக் எடிட் ஜிஃப்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ குயிக்காக வந்து நம்ம ஒரு ஜிஃபை வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஜிஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்து ரீசைஸ், அடுத்து ஸ்பீடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மூணு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இமேஜ் டு ஜிஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஃப் கிரியேட் பண்ணலாம். உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும், உங்கள் கேலரியில் இருக்க இமேஜஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் எந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் ஜிஃப் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 இமேஜ்லேருந்து மேக்ஸிமம் 200 இமேஜ் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த 4 இமேஜஸ்மே பார்த்தீங்கன்னா ஜிஃபாக வந்து ப்ளே ஆகும். முன்னாடி பார்த்த மாதிரி ஜிஃபை என்னென்னலாம் எடிட் பண்ணலாமோ அந்த எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே இருக்கிற டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங் ஆப்ஷன் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஃபில் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ஜிஃபில் செலக்ட் ஆகிருக்கட்டும். அடுத்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்கும், மீடியம்லேயே இருக்கட்டும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜிஃப் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ இமேஜை வச்சு ஜிஃப் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்து வீடியோ வச்சு எப்படி ஜிஃப் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ டு ஜிஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க வீடியோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த வீடியோ வந்து ஜிஃபாக கிரியேட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம லென்த்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்ட் வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க ஜிஃப், அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகும். ஸோ நான் ஒரு 5 செகண்ட் வச்சிருக்கேன். அடுத்து மேலே இருக்கிற டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த வீடியோ ஜிஃபாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படியே சேவ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னாலும் கீழே இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற டிக் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது ஜிஃப் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே குவாலிட்டி இருக்கும், அது வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டி வேணுமா, மீடியம் குவாலிட்டி வேணுமா, ஹை குவாலிட்டி வேணுமான்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்க கம்ப்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல தான் அடுத்து கேமரா டு ஜிஃபும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டு ஜிஃபும் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஜிஃப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிஃபோட சைஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஜிஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 MB இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணலாம். மேலே இருக்க டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ரெசல்யூஷன் அண்ட் குவாலிட்டி நம்ம கம்மி பண்ணுறது மூலிமா அந்த ஜிஃபோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ கம்மி பண்ணிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மியாகிடும் பாருங்கள். உங்களுக்கு 11 MBலேருந்து இப்போ 4.70 MBக்கு வந்துருச்சு. அடுத்து இருக்கிற ஜிஃப் டு வீடியோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிஃபை வந்து நீங்கள் வீடியோ ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஃபை வந்து சில பேர் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது யூஸ் பண்ண நினைப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ண முடியாது ஜிஃப் ஃபைல. அதனால் நம்ம வீடியோவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஃப் வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MP4னு இருக்கும். ஸோ ஜிஃப் ஃபைல் வந்து MP4 வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது வீடியோ ஃபைலாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஜிஃப் டு இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்கிற ஜிஃப் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் இது எந்த ஜிஃபை நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறோம் அந்த ஜிஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இமேஜாக வந்து காமிக்கும். ஸோ அந்த ஜிஃபில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் இமேஜாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அதை மட்டும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 3 ஃபார்மேட் காமிக்கும். அதில் ஜேபிஇஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இமேஜாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தாலே போதும். ஜிஃபை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கவும் முடியும், எடிட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.